Taste the Daily. தற்போது மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவை மீறி தூத்துக்குடி புதூர் பாண்டியாபுரம் சுங்கச்சாவடியில் சுங்க கட்டணம் வசூலிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து லாரி உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிதம்பரம் வழங்க கேட்கலாம். சிதம்பரம், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது தூத்துக்குடி புதூர் பாண்டியாபுரம் உள்ள சுங்கச்சாவடியில் மதுரை உயர்நீதிமன்ற கிளை சுங்க கட்டணம் வசூலிக்க கூடாது என உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஆனால் அந்த சுங்கச்சாவடியில் தற்போது சுங்கச்சாவடியில் வாகனங்கள் வசூலிக்கப்படுவதாக லாரி உரிமையாளர்கள் அந்த பகுதியில் தங்களது லாரிகளை நிறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டம் ஈடுபடுகின்றனர். அதை தூத்துக்குடி புதூர் பாண்டியாபுரத்தில் அமைந்துள்ள சுங்கச்சாவடியில் மதுரை உயர்நீதிமன்ற கிளை சுங்க கட்டணம் வசூல் செய்யக்கூடாது என தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஆனால் தடை உத்தரவை மீறி தற்போது சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூல் செய்து வருவதாக லாரி உரிமையாளர்கள் போராட்டம் ஈடுபட்டு வருகின்றனர். உடனடியாக மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவை அமல்படுத்த வலியுறுத்தி புதுப்பாண்டியாபுரம் டோல்கேட் முன்பு லாரி உரிமையாளர்கள் நிறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட லாரி உரிமையாளர்களிடையே எதிர்த்துறை ஆணைய அதிகாரிகள் மற்றும் லாரி உரிமையாளர்களிடம் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து தற்போது பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இதனால் சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக அந்த பகுதியில் சுமார் 2 மணி நேரமாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிதம்பரம்.